திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு வட திருநள்ளாறு திருக்கோவில். இந்த ஆலயமானது அமைந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சென்னையில பல்லாவரம் இருக்கு இல்லையா, அந்த பல்லாவரத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது அமைந்திருக்கு. ஊர் பேர் பார்த்தீங்கன்னா பொழிச்சலூர் அப்படிங்கிறது தான் இந்த ஊருடைய பெயர். இதை வட திருநள்ளாறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப இந்த பதிவுல பாத்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த ஆலயம் இறைவனுடைய திருநாமம் ஸ்ரீ அகத்தீஸ்வரர், தாயாரினுடைய திருநாமம் ஸ்ரீ ஆனந்தவள்ளி தாயார். இங்க வில்வம் ஸ்தல விருட்சமாகவும் சனீஸ்வர தீர்த்தம் தீர்த்தமாகவும் பாத்தீங்க அப்படின்னாக்கா விளங்குகிறது. சரி, இப்போ புராண வரலாற பார்க்கலாம். சிவ பார்வதி திருமணத்தின் போது பாத்தீங்கன்னா அகத்திய பெருமான் நேரா தெற்கு பகுதிக்கு வராது. ஏன்னா அந்த ஏற்றத்தாழ்வு சமன் பண்றதுக்காக வடக்கு உயர்ந்து தெற்கு தாழ்ந்து இருக்கும் பொழுது அதை சரி பண்ணணுங்கிறதுனால சுவாமி அகத்தியர் தெற்கு திசை நோக்கி வர்றாரு. அப்ப பொதிகை பலை கிட்ட வரலான்னு சொல்லும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பொழிச்சலூர்னு இருக்கு இல்லையா, இந்த ஊருக்கிட்ட வர்றாரு. வந்த பொழுது இங்க சிவ பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு சிவலிங்கத்தை எடுத்து வச்சு சிவ பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சிவ பூஜை பண்ணி முடிக்கும் பொழுது இந்த இடத்துல அவருக்கு ஈஸ்வரன் திருமண கோலத்தை காட்டி அருளி இருக்கிறார். அந்த நாள் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சனிக்கிழமையாக இருந்திருக்கு. உடனே பாத்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவான் ஒரு காலத்துல அகத்தியரை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒண்ணு வருது. அப்போ சனி பகவான்கிட்ட அகத்தியர் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு இந்த திருமண காட்சி இந்த இடத்துல கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை மேற்கொள்ள எடுத்துக்கிட்டு சனீஸ்வர பகவான் இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா தீர்த்தம் உருவாக்கி, அதனாலதான் சனி தீர்த்தம் அப்படின்னு சொல்றது, அந்த சனி தீர்த்தத்தை உருவாக்கி அதுல பாத்தீங்கன்னா இறைவனுக்கு பூஜை பண்ணி தன்னுடைய தவறுகள், தான் செய்த பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிட்டதாக ஐதீகம். சனி தேவருடைய பாபசாபங்களை நிவர்த்தி பண்ணின காரணத்தினால ராகு கேது இந்த 2 கிரகங்களும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க பூஜை பண்ணி தன்னுடைய பாவங்களையும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டாங்க. அதனால இந்த ஸ்தலமானது பிரதானமாக திருநள்ளாறுக்கு இணையாக ஸ்தலமாக கருதப்பட்டாலும் ராகு கேதுக்கள், அதாவது சர்ப்பதோஷத்துக்கும் இந்த ஸ்தலம் ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த ஆலயம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நித்தியப்படி அந்த மாதாத்திர வரக்கூடிய பிரதோஷம், அதே போல சனிக்கிழமையில வரக்கூடிய ராகு காலம், அதுக்கு அடுத்தது வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய ராகு காலம், செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மாதிரியான நாட்கள்ல ராகு காலத்துல ரொம்ப விசேஷமாக இங்க பரிகார பூஜைகள்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க. இங்க அதாவது சனி பகவான், ராகு, கேது இந்த 3 பேரினுடைய பாபசாபங்களை இறைவன் நிவர்த்தி பண்ணினதுனால நம்ம எப்பேற்பட்ட பாபசாபங்கள் பண்ணினாலும் அதை இந்த கோயில்ல இருக்கக்கூடிய இறைவன் நிவர்த்தி பண்றதாக ஐதீகம். இங்க அந்த சனி தீர்த்தத்துல குளிச்சு நீராடிட்டு அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இறைவனை வணங்கி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா எப்பேற்பட்ட பாவசாபங்களும் நிவர்த்தி ஆகுது. சரி, கோயில் திறந்திருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காலை 7 மணியில இருந்து 12 மணி வரையிலும், அதே போல மாலை பாத்தீங்க அப்படின்னாக்கா 4:30 மணில இருந்து இரவு 8:30 மணி வரையிலும் பாத்தீங்க அப்படின்னாக்கா கோயில் திறந்துருக்கும். சனிக்கிழமை மட்டும் காலையில 5 மணிக்கு கோயில் திறந்தாங்கன்னா மதியானம் 1 மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும். அதே போல மாலை 3 மணிக்கு கோயில் திறந்தாங்கன்னா இரவு 9 மணி வரையும் கோயில் திறந்திருக்கும். சனிக்கிழமையில கூட்டங்களானது இந்த கோயில்ல ரொம்ப அதிகமா இருக்கும். சரி, போகக்கூடிய வழி பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க சென்னை பல்லாவரம் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நிறைய ஆட்டோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா கிடைக்குது. ஊருடைய பேர் பொழிச்சலூர். சுவாமியினுடைய திருக்கோவில் திருக்கோவிலுடைய திருநாமம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில். சரி, இந்த திருத்தலம் வட திருநள்ளாறு அப்படின்னு சொல்லி வைக்கப்படுது. ரொம்ப அற்புதமான ஒரு கோவிலாக இந்த கோவில் விளங்குகிறது. சரி, இப்ப இந்த கோவிலினுடைய அமைப்பு பார்த்தோம் அப்படின்னாக்கா கோவில் 5 அடுக்கு ராஜகோபுரம் கொண்ட ஒரு திருக்கோயிலாக பாத்தீங்க அப்படின்னாக்கா விளங்குகிறது. முதல்ல போன உடனே பாத்தீங்க அப்படின்னாக்கா 5 அடுக்கு ராஜகோபுரத்தை நம்மளால தரிசனம் பண்ண முடியுது. அதுக்கு அடுத்தது நேரா உள்ள போனோம் அப்படின்னு சொன்னாக்கா விநாயகர் சன்னதி, அதுக்கு அடுத்தது தண்டாயுதபாணி முருகர் சன்னதி இருக்கு. அதுக்கப்புறம் நேரா போனோம்னா நமக்கு நந்தியம்பெருமான் காட்சி கொடுக்குறார். அதற்கு அடுத்தது மூலவர் அகத்தீஸ்வரர் சுவாமி தான். நல்ல ஒரு 3 அடியில சுவாமி ஆவுடை பானம் எல்லாம் சேர்த்து 3 அடியில நமக்கெல்லாம்
சுவாமி வந்து காட்சியளிக்கிறார். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் ஆனந்தவல்லி 4 திருக்கரங்களோட காட்சியளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கோஷ்டத்துல பரிவாரத்துமாக வந்து தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, அதுக்கு அடுத்தது அகத்தியர், வள்ளி தேவசேனாவோட சுப்பிரமணிய சுவாமி, விநாயக மூர்த்திகள், இவங்கெல்லாம் வந்து காட்சியளிக்கிறாங்க. வந்து அழகா தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதே போல இங்க வந்து அஹ், செவ்வாய்க்கிழமையில இருக்கக்கூடிய ராகு காலத்துல இங்க இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடக்கும். இது பரிவாரத்துல இருக்க துர்க்கைக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில வந்து ராகு கால வழிபாடு இந்த துர்க்கை அம்மன்ட்ட ரொம்ப சிறப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னு நடக்குது. அதே போல இங்க பைரவர் சனி பகவானுக்கு குருவாக பைரவர் விளங்குறதுனால பைரவருக்கு இங்க தேய்பிரை அஷ்டமிலையும் ரொம்ப சிறப்பா வந்து வழிபாடு பண்ணுவாங்க. இன்னைக்கு வட திருநள்ளாறு திருக்கோயிலை பத்தி தரிசனம் பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி அடியனுடைய உரை நிறைவு செய்து கொள்கிறேன். சிவாயின்னு திருச்சிற்றம்பலம்.